முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் 10 நிமிஷத்துல நீ கேட்ட அதிர்ஷ்டத்தையெல்லாம் உன் கைகளில் அழகாக ஒப்படைப்பதற்காக தான் இப்போது உனக்கு நான் சத்தியம் செய்கிறேன். இந்த முருகன் சத்தியம் செய்தால் அதை ஒருபோதும் மீறவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இதோ இப்பொழுது நீயும் மற்றவங்க மாதிரி துள்ளி குதிச்சு சந்தோஷமா அழகாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன் என் செல்வமே. ஓ மனசுக்குள்ள ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு தானே இந்த தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறாய். அது நிச்சயமாக நடந்தே தீரும். உன் மனசில் எந்த குழப்பமும் வேண்டாம். அவசரப்படாமல் பொறுமையாக காத்திரு. நிச்சயமா உனக்கான நல்வழியை காட்ட தான் போகிறேன். அதற்கு ஆரம்பமாக தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வர வைக்க போகிறேன். காரணம் இல்லாமல் இந்த முருகன் உன்னை தேடி வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. மண்ணில் புதைச்ச விதையே அழகான மரமாக வளர்ந்து வரும்போது கீழே தவறி விழுந்த நீ மட்டும் எழுந்து நிற்க முடியாதா என்ன? இப்போது உன் மனசு துடிக்கிற விஷயங்களும் உன் மனசு கவலைப்படுற விஷயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை நல்ல நிலைமைக்கு வர வைக்கிறதுக்காகவே மயில் வாசம் செய்யும் இந்த முருகன் என் அருளை முழுவதுமாக கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். ஒரு விஷயத்த நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நீ அவசரப்பட்டு அடிக்கடி முன்கோபத்தில் எதையாவது பேசிடுற. நீ இப்படி பேசுவதெல்லாம் ஒன்று வாக்குவாதத்தில் முடியும், இல்லாட்டி பிரச்சனையாக மாறும். அதனால் எப்போதுமே சிக்கலோ பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது அதை கவனமாக கையாள கற்றுக்கோ. எந்த கவலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக நீ யார் முன்னாலையும் போய் கண்ணீர் சிந்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுடு. இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு ஆறுதல் தருவேன் என் செல்வமே. அதை விட்டுட்டு நீயாவே உன் கஷ்டங்களை எல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற. உனக்கு வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கிக்காம, கண்டதையும் நினச்சி கவலைப்படாம பயப்படாம பொறுமையாக அன்பாக உன் வாழ்க்கையை நகர்த்த தயாராகு. உன்கிட்ட இருக்க விலைமதிப்பெற்ற செல்வம்னா அது உன்னுடைய அறிவு தான். நீ அறிவுள்ள பிள்ளை. அதே போல பொறுமையை உன்னுடைய பலமான ஆயுதமாக வச்சுக்கோ. நீ பேசக்கூடிய உண்மைதான் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்க போது. இப்படி அறிவும் பொறுமையும் உண்மையும் உள்ள என் அன்பு பிள்ளையான நீ யாருக்கிட்டையும் போய் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம் என் செல்வமே. ஏன்னா நீ எப்போ எதை யாருக்கிட்ட எதிர்பார்த்தாலும் அது நிச்சயம் வலியையும் வேதனையும் தான் கொடுக்கும். அதற்கு பதிலாக முருகா என்கிட்ட நீ எதை எதிர்பார்த்தாலும் இந்த முருகன் என் அருளால் உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்தி முடிச்சிருவேன். யார் எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களோ அதையே உனது ஆயுதமாக பயன்படுத்திக்கோ. யார் உன்னை எதை தப்பா எதை தவறா குத்தி காட்டி சொல்கிறாங்களோ அதை பயன்படுத்தியே உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராக என் செல்வமே. எப்பவுமே உன்னுடைய தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக உன்னை விட்டு விலகினவங்களும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் ஐயோ ஏன்தான் அவங்கள விலக்கி வச்சோம், ஏன்தான் ஒதுக்கி வச்சோம்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு வந்து காட்டணும். காலம் மாறும்னு கற்பனையில் காத்திருக்காதே. நீ முயற்சி செய்யாமல் எதுவுமே மாறாது என்பதுதான் உண்மை. நீ மட்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சினா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே போதும். இந்த முருகன் நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி மாற்றி காட்டிடுவேன். எப்போதுமே அமைதியாக இருக்கிறவங்கள ஏதாவது கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அதே நேரத்தில் கேலி கிண்டல் செஞ்ச மனிதர்கள் எல்லாம் அமைதியாக மாறுவதையும் நீ பார்த்துருப்பதானே. ரொம்ப ஆட்டம் போட்டவன் ஒரு கட்டத்தில் அடங்கி போகிறதும், அமைதியாக இருக்கவே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டம் போடுறதும்னு எல்லாமே மனிதர்களோட வாழ்க்கையில் மாறி மாறி நிகழக்கூடிய சம்பவங்கள் தான். சில பேருக்கு காரியம் ஆகிற வரைக்கும் கடவுள்னு உன்னை தேடி உன் பின்னாலேயே வருவாங்க. காரியம் முடிஞ்சு போச்சுன்னா தெருவோரத்தில் உன்னை தள்ளிவிடக்கூடிய நாயாக நினச்சி உன்னை தூற்றவும் தயாராக இருப்பார்கள் என் செல்வமே. யார் உன்னை தோற்றினாலும் சரி, யார் உன்னை போற்றினாலும் சரி, நீ எதற்காகவுமே கவலைப்படாத. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் சரியாக யோசிச்சு சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு நான் தப்பே செய்யலை நீ என்னதான் வாதாடினாலும் இந்த உலகம் உன்னை ஒத்துக்காது. நீ எப்போதுமே பதிலேதும் பேசாம நீ தப்பு செய்யாத ஆளு, நீ திறமைசாலியான புத்திசாலியான பலசாலியான ஆளுங்கிறத உன் வாழ்க்கையின் மூலமாக நீ நிரூபிச்சு காட்டு. எப்போவுமே
கோபத்தில் முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறவங்க தான் சில நேரங்களில் குழந்தை போலவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி குழந்தையாக உன் மேலே அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய மனிதர்களை நீ கோபப்பட்டு வெறுத்து விடாதே என் செல்வமே. அவங்க உன் வீட்டில் இருக்க உன்னுடைய துணையாகவும் இருக்கலாம், உன் குடும்பத்தில் இருக்க மனிதர்களாகவும் இருக்கலாம். எல்லாருமே மனுஷங்க தானே. சில நேரங்களில் அன்பா பாசமாக குழந்தை போல நடந்துக்குவாங்க. சில நேரங்களில் கோபப்பட்டு ஆக்ரோஷமாக பத்திரகாளி போலவும் நடந்துக்குவாங்க. இது எல்லாமே மனிதர்களின் குணாதிசயங்களில் ஒன்றுதான். ஆனால் என்ன நடந்தாலும் நீ எதுக்குமே பயப்படாத. யார் என்ன சொன்னாலும் எதுக்குமே நீ கவலைப்படாத. என்னையே தஞ்சமென நம்பி வாழும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் அற்புதங்களை நிகழ்த்துவேன். கையில் எதுவுமே இல்லையேன்னு நீ நிற்கதியாக இருந்தாலும் உனக்கு கை நிறைய அள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வருவேன் என் செல்வமே. என்னை மனசார நினச்சி முருகா முருகான்னு கூப்பிடுற உன்னுடைய கூக்குரலை நான் கேட்காம இருப்பேனா என்ன? இதோ உனக்கான நேரம்தான் இப்போது நல்ல நேரமாக மாறப்போகுது. முருகா முருகான்னு என்னையே நம்பி வாழுகிற உன்னுடைய கர்ம வினையின் பலன்களையெல்லாம் குறைச்சி உனக்கு பல நன்மைகளை செய்வதற்காக தான் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. இருகரம் ஏந்தி உன்னை தாங்கி நின்று உன்னை உயர்த்தி பிடிக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு வாழ போகிற. உன் பிரார்த்தனையால் மனம் குளிர்ந்து போன நான் இப்போது நீ என்கிட்ட கேட்ட எல்லா விருப்பங்களையும் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னை கெடுக்கிறதுக்கு தப்பான வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அதே இடத்துல உன்னை காப்பாற்றி நல்வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ வைக்க இந்த முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே. எந்த ரூபத்தில் யார் மூலமாக வேண்டுமானாலும் வந்து என் 12 கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன். உன்னை தூக்கி நிறுத்தி கொள்ளணும்னா நீ எப்போதுமே துணிவாக இரு. நீ கீழே விழுந்த உடனே ஐயோ பாவம்னு சொல்கிறதுக்கு பல பேர் வருவாங்க. ஆனால் மறுபடியும் நீ தைரியமாக எழுந்து நின்று வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டினா ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லா மனிதர்களும் யாராவது கஷ்டப்பட்டா பாவம்னு சொல்லுவாங்களே தவிர யாராவது நல்லா வாழ்ந்தா இங்கு யாருமே அதை பொறுக்கவும் மாட்டாங்க, அதை பாராட்டவும் மாட்டாங்க. இப்பொழுது உன்னை யார் வெறுத்தாலும் சரி, உன்னை வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, நீ அதை தோல்வின்னு நினச்சி பயந்து ஓடாதே. அதை கடந்து வரக்கூடிய ஆளாக, வலிமையை உள்ள ஆளாக நீ நடந்துக்கிட்டீன்னா நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் என் செல்வமே. எப்போவுமே உன்னை விட நல்லா இருக்கவங்க வாழ்க்கையை பார்த்து நீ பொறாமப்படாத. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு அழுது புலம்பாதே. உனக்காக நான் இருக்கேன். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்குறதும் எதிர்பார்த்து தவிப்பதும் வாழ்க்கை கிடையாது என் செல்வமே. அதுக்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய குடும்பத்தையும் அமைஞ்சது போலவே ஏற்றுக்கிட்டு அதை உனக்கு பிடிச்சது மாதிரி மாத்துறதுல தான் உன்னுடைய திறமை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை முழுவதுமாக நீ நம்பினா நிச்சயமாக உன் வாழ்க்கை நிலை உயரும். நீ இனிமே உற்சாகமாக இருக்கணும். இந்த நல்ல நாளில் ராஜ அலங்காரத்தோட இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போற. உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். உனக்கு இருந்த எல்லா தடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியை உன் வாழ்வில் நிரந்தரமாக நீ மகிழ்வோடு அனுபவிக்க போற. ஆம் என் செல்வமே. எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற நினைக்காதே. ஏன்னா தப்பு செஞ்சவனும் ஏமாத்தினவனும் அதற்குரிய பலனை நிச்சயமாக அனுபவிப்பான். ஆனால் நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என் செல்வமே. ஒருத்தர் உன்னை மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்கன்றதுனால நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரப்போறதில்ல. அதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் உன்னை திட்டுறாங்க, இகழ்ந்து பேசுகிறாங்கன்றதுனால நீ தாழ்வான நிலைக்கும் போக போகிறதில்ல. எப்போவுமே நீ தான். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்றியோ அதை பொறுத்து தான் உண்மையான மதிப்பும் மரியாதையும் உனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாகவே இருக்கும். நீ தனியாக நடந்து போனாலும் உனக்கு துணையாக எப்போவுமே நான் உன் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உனக்கு எதிராக என்ன சதி செய்தாலும் என்ன விஷயம் செஞ்சாலும் அதை முறியடித்து உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன்.
நீ எப்போதுமே உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக புத்திசாலித்தனத்தோடு இருக்க கற்றுக்கோ. எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும்னு தெரியாமல் நீ பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிற. அதிகப்படியான பேச்சு தான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பல இடங்களில் பேசாமல் மௌனமாக இருக்க கற்றுக்கோ. சில நேரங்களில் பேசும் வார்த்தைகளையும் யோசித்து பேசக்கூடிய ஆளாக இரு. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அமைதி காப்பது தான் உனக்கு நல்லதுன்றதை மட்டும் நீ மறந்திடாதே என் செல்வமே. அதுவும் கோபமாக இருக்கிற சமயங்களில் நீ வாய் பேசாமல் அமைதி காப்பது தான் உனக்கு நல்லது. தேவையற்றதை பேசுவதையும் தேவையற்ற விஷயங்களை யோசிப்பதையும் நிறுத்திட்டு என்ன செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் யோசிக்கணுன்றதை பற்றி மட்டும் நினச்சிப்பாரு. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தையும் சிறந்ததாக சந்தோஷமானதாக நான் நடத்தி தரேன்.